வணக்கம் நண்பர்களே. ஒரு காலை நடை முடிந்து வந்திருக்கேன். இப்போ ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் ஊமை வெளிச்சம் வர தொடங்கி இருக்கு. ஏன்னா இது மழைக்காலம். மழைக்காலத்துக்கே உரிய ஒரு விதமான வெளிச்சம் இது. முன்னாடி கடல் படம் ஷூட்டிங் செய்யும்போது அது ஜூன் மாதம், ஆகவே வானத்தில் நல்ல வெளிச்சம் இருக்காது, நிறைய கிளவுட்ஸ் வரும் என்று நான் மணிரத்னத்தை சொன்னேன். அப்போ மணிரத்னம் ஒரு விஷயம் சொன்னார். முன்னாடி ஃபிலிமில் ஷூட் பண்ணக்கூடிய காலங்களில் க்ளவுடி சீசன்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துருவாங்க. ஏன்னா க்ளவுடில் வானம் ஒளி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காட்சியிலேயே ஒளி மாறும். நீங்கள் பழைய ஷூட்டிங்கில் பார்த்துருக்கலாம். அந்த சின்ன கருவியை வச்சு வானத்தில் வெளிச்சத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வானத்தில் வெளிச்சம் ஈவலாக இருந்தால் தான் அந்த சீனை ஷூட் பண்ணுவாங்க. நடுவில் மேகம் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது மேகம் போகிற எல்லாரும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேகம் போன பிறகு மறுபடியும் ஷூட் பண்ணுவாங்க. மேகம் ஒளியை மாற்றி அமைக்குது. இது ஒரு பெரிய தொல்லையாக இருந்ததுனால மழைக்காலத்தில் அந்த காலத்துல எல்லாம் ஷூட் பண்ண மாட்டாங்க. வெயில் காலம்தான் நல்லது. ஃபில்டர் போட்டு கரெக்டான லைட்டை கொண்டு வந்து அற்புதமாக எடுத்துடலாம். குளிர்காலம் பரவாயில்ல, ஏன்னா மேகம் அதிகமாக இல்லாமல் இருந்தால் போதும். ஊட்டியில் போய் எடுப்பாங்க, ஆனால் பாடல் காட்சியில் எடுப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு ஷாட்டு தான் வரும். அதில் ஒளி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுக்கு ஒன்று ஜங்ஷன் சேர்த்துக்கலாம். ஒரு சீனாக எடுக்க முடியாது. ஊட்டியில் நீங்கள் பாருங்கள், நிறைய சீன்ஸ் ரூம்குள்ளே தான் இருக்கும். அவங்க வெளியே போகிறது, நடக்கிறது, பேசுகிறது எல்லாம் தான் ஓப்பன் ஏரில் இருக்கும் பழைய படங்களில். ஆனால் டிஜிட்டல் வந்த பிறகு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு வெளிச்சம் கூடி குறைங்கினா கூட கிரேடிங்கில் சரி பண்ணிக்கலாம், டிஜிட்டலில் சரி பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வசதி வந்த பிறகு மேகம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறிடுச்சு. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மேக கட்டுமானம் ஒரு காட்சிக்கு அபாரமான அழகை கொடுக்கும். அதுக்கு இணையான ஒரு செட்டை போட முடியுமா என்ன? மேகம்ங்கிறது உலகம் முழுக்க கலைஞர்களை அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ருது சம்ஹாரம் என்று காளிதாசனுடைய காவியத்தில் மேகம்தான் அவ்வளவு ஒரு பெரிய ஃபினாமினா இருக்கு. மேக சந்தேசம் என்று இன்னொரு காவியம் அவன் எழுதியிருக்கான். அதுலேயும் மேகம்தான் முக்கியமான ஒரு விஷயம். மேகத்தை தூது அனுப்புறான். அது மாதிரி ஜப்பானிய ஓவியங்கள்ல மேகங்களை மிக அற்புதமாக சித்தரிச்சிருக்காங்க. நான் ஜப்பான் போன போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவங்களுக்கு மேகம் அவ்வளோ ஒரு ஒரு பைத்தியமா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஜப்பான் ஒரு ஒரு கீழ்ப்பகுதி ஜப்பான் ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி மாதிரி தான். எப்போவுமே மேகமும் மழையுமா தான் இருக்கு. கீழே பச்சை பசேல்னு இருக்கு, மேலே வானம். எப்போவுமே மேகம் அவங்களுடைய ஓவியங்கள்ல அற்புதமான வகையில சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சில படங்கள்ல மேகங்களை வரைஞ்சு படம் முழுக்க வானமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. கோபயாஷி ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேகம் முழுக்க ஓவியம். அது மாதிரி பிரிட்டனுக்கும் மேகம் ரொம்ப முக்கியம். அண்மையில் லண்டனில் போய் அங்கிருந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் போய் இருந்தேன். ஆண்டில் 200-250 மழை பெய்யக்கூடிய இடம். எப்போவுமே மேகம். எப்போதாவது மேகம் திறந்து சூரியன் வெளிப்படும் போது அது ஒரு சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய தருணம். அந்த சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய தருணங்களை ஐரோப்பிய ஓவியர்கள் அப்படி எழுதியிருக்காங்க. ரெம்பிராண்ட் உடைய ஓவியங்களில் மேகம் திறந்து ஒளி வரக்கூடியது மிக மிக பிரமாதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வரைக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கு அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியது அந்த ஓவியங்கள் தான். நிறைய சர்ச்சுடைய மேல் கூரைகளில் அந்த மேகம் திறந்து அதில் தெய்வம் தோன்றக்கூடிய தருணம் வரைஞ்சிருக்கிறாங்க. மேரி மாதா கையில் மகனோடு இருக்கிறது, அல்லது திருக்குடும்பம், அல்லது இயேசு தோன்றுவது. அவங்க மேகத்தில் வெவ்வேறு விதமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. மேகம் ஒரு ஹெவன், சொர்க்கம். மொத்த குளோரியும் அங்கே தான் இருக்குது, மொத்த கிரேஸும் அங்கே தான் இருக்குது என்று ஐரோப்பா கற்பனை பண்ணுது. அது ஏன் ஐரோப்பாவில் பார்த்தா தெரியும். மேகம் ஒரு மகத்தான விஷயமா இருக்கு. அதை கொண்டாடிட்டே இருக்கிறாங்க.
நமக்கு மேகம் அதனுடைய மைட்டினஸோட அழகோட வர்றது மழை காலத்தில் மட்டும்தான். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஜூனில் 1-2 நாட்கள், அப்புறம் நவம்பர் டிசம்பர். மற்ற நாட்கள் முழுக்க வானம் பளிச்சுன்னு தொடச்சி போட்ட கண்ணாடி மாதிரி நீல நிறமாக தான் இருக்கு. கொஞ்சம் வெள்ளை பிசிறுகள் தான் மேகங்களாக இருந்துட்டு இருக்கு. குளோரியஸான என்லைட்டட் மேகம் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. மழைக்காலத்தோட கேரளாவில் 2 மழைக்காலம் இருக்கிறதுனால ஆண்டுல ஒரு 4 மாசம் வரைக்கும் முழு மேக பெருந்தோற்றம் இங்கே இருக்கு. இந்த மேகங்களுடைய பேரழகு கபிலருடைய பாடல்கள்ல ஓரளவு இருக்கு. ஆனா பொதுவா தமிழ் கவிதைகள் அது ஒரு பெரிய பினாமினா இல்லை. காரணம் இதுதான், நமக்கு புயல் மழை தான் இருக்கே ஒழிய மழைக்காலம் முழுக்க மூடி நிற்கக்கூடிய மேகம், அதுல அப்பப்போ வாசல் திறந்து வரக்கூடிய அற்புதமான ஒளி நமக்கு கிடையாது. நண்பர்களே, இந்த காலையில அற்புதமான அந்த மேக பெருந்தோற்றத்தை, மேக பேரோவியத்தை பார்த்துட்டு வரேன். ஒரு நாளை காலையில கிளம்பி போய் கடவுளை முகாமுகம் பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் மகத்தான ஒரு அனுபவம். ஒரு பெரிய கனவுக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. இந்த நாள் முழுக்க அந்த அழகு என்ன தங்குடைய வச்சுக்க போகுது. வாழ்க்கை என்பது இயற்கையின் மடியில் நிகழ்ந்தாக வேண்டும். அப்போதான் அது வாழ்க்கை. வெற்றி, கௌரவம், வசதி, நிம்மதி என்று எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தத்தை யோசிச்சு வச்சிருக்கோம். நிறைவு என்பது இயற்கையின் மடியில் உட்கார்ந்துருக்கும் போது மட்டும்தான் வரும். ஏன்னா அதுக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம மண்ணால படைக்கப்பட்டிருக்கோம். 5 பருப்பொருட்கள் ஒன்றாலானவர். பஞ்சபூதங்களின் காத்திரம் என்றொரு மலையாள பாடல் தொடங்குகிறது. 5 பருப்பொருட்களானது என்னுடைய உடம்பு. அந்த 5 பருப்பொருட்களுக்கு உடம்பை நாம் திறந்து வைக்கும்போது வரக்கூடிய பேரின்பத்தை வேற எதுவுமே அளிப்பதில்லை. நீர், காற்று, வானம், ஒளி, அதற்கு நம்ம அளிக்கணும். ஒரு நகரத்துல வாழக்கூடிய ஒருவருக்கு இது சாத்தியமானு கேட்கலாம். ஒரு மொட்டை மாடிக்கு 15 நிமிடம் செல்ல வாய்ப்பற்றவர்கள் இந்தியாவிலேயே குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு தொட்டி செடியை ஒரு நாளைக்கு பார்க்க வாய்ப்பற்றவர்கள் அதுமே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கும் இயற்கை இருக்கு. உங்க வீட்டு முற்றத்தில் ஒரு மரம் நிற்குதுல்ல, அந்த மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாள் அதை பார்க்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு இயற்கையுடைய அருகாமை வர ஆரம்பிக்குது. உங்க வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு பறவை கூட ஒரு உறவு இருந்தாலே போதும், காற்று உங்களுக்கு அறிமுகமாகிவிடும். இப்ப நான் வாழக்கூடிய இந்த சூழல் அரிதானது. குமரி மாவட்டத்துடைய வாழ்க்கையை தமிழ்நாட்டை யாருக்கும் பரிந்துரைக்க முடியாது. இந்த பேரழகு அது எங்களுக்கு மட்டுமே உரியது. ஒருவேளை நீலகிரிக்காரங்க இதை கிளைம் பண்ணலாம். ஆனா அங்க இப்படி வெளியே போகணும்னா கோட் சூட்டோட தான் போகணும். அது வேற ஒரு துன்பம். இங்க அப்படி இல்லை. எந்நேரம் இயற்கை மடியில எந்த தொந்தரவும் இல்லாமல், இயற்கையுடைய அழுத்தங்களையோ அல்லது எதிர்மறை அன்புகளை எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கலாம். பெரிய வெயிலும் கிடையாது, பெரிய குளிரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவை என்பதற்காகத்தான் நாங்கள் தேடி போய் வெள்ளிமலையில் அப்படி ஒரு இடத்தை வாங்கியிருக்கோம். அங்கேயும் ஆண்டு முழுக்க மென்மையான தட்பவெப்பநிலை தான் இருக்கும். குளிராது, ஆனால் புழுங்காது. ஒரு ஆண்டுல 4-5 மாசம் முகில்கள் நிறைந்திருக்கும். இயற்கையின் மடியில மகத்தான கல்வி என்பது இயற்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது. இயற்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை வார்த்தையாக மாற்றி புரிந்து கொள்வதற்குத்தான் நம்முடைய மற்ற கல்வி. அதனால்தான் ஒரு காட்டுக்குள்ள தத்துவ கல்வியும் கலைக்கல்வியும் இலக்கிய கல்வி நடக்கணும்னு சொல்றது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏதோ கத்துட்டு இருக்கோம் சப்கான்சியஸ்ல. அதை திருப்பி டெக்னிக்கலாக நமக்கு ஒரு ஆசிரியர் தத்துவமாகவோ இலக்கியமாகவோ கலையாகவோ சொல்லிக் கொடுக்குறார். அதுதான் சரியான கல்வி. இயற்கை அளிக்கக்கூடிய மகத்தான ஞானத்தின் முன் மாணவனாக நின்றிருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழும் நாள். நன்றி.